வணக்கம். வருகின்ற 23ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு சாதகமாக இன்றைய நேரத்தில் இருக்கிறது என ஒரு சற்று ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் காரைக்குடியை பொறுத்தவரை 4 முனை போட்டி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியின் சார்பாக மரியாதைக்குரிய சகோதரர் தேர்பூகி பாண்டி அவர்கள் களத்தில் இருக்கிறார். அதுபோன்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் களத்தில் இருக்கிறார். தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பில் மாங்குடி அவர்கள் களத்தில் இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளராக அன்பு சகோதரர் பிரபு இருக்கிறார். இந்த 4 முனை போட்டியாக இருந்தாலும் தேர்தல் பிரச்சாரத்தில் யார் முந்துகிறார் என்று சொன்னால் மரியாதைக்குரிய பிரபு அவர்களை முந்துகிறார். அனைத்து கிராமங்களிலும் மக்களை சந்திப்பதில் அவர் தவறவில்லை. இதை நாம் பார்க்க முடிகிறது ஆய்வில். அதுபோன்று தேர்தல் பிரச்சாரங்களில் அடுத்த இடத்தில் இருப்பது சகோதரர் தேர்பூகி பாண்டி அவர்களும் தனக்கான பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். அதையும் நாம் காண முடிகிறது. அடுத்தடுத்த நிலையில் இருப்பது இருவரும் நாம் தமிழர் கட்சியும் மாங்குடி அவர்களும் இருக்கிறார்கள். இவ்வாறு ஒருபுறம் பிரச்சாரத்தை தொடங்கிய நிலையில் நாம் அரசியல் பேசாது வயது முதிர்ந்தவர்கள், நடுத்தர வயதினர், இளைய தலைமுறையினர் என ஒவ்வொருவரையும் அவர்களோடு அமர்ந்து யதார்த்தமாக பேசி அவர்களுடைய மனநிலையை அறிந்து காரைக்குடி களம் எவ்வாறு இருக்கிறது என்றால் கேட்கும்போது இதுவரை நாங்கள் வாக்கு செலுத்தியவர்கள் யாரும் எங்களுக்காக பேசியதில்லை. இந்த முறை செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு நாங்கள் வாக்கு செலுத்தினால் சட்டமன்றத்தில் இவரது குரல் தமிழகத்தின் ஒட்டுமொத்த குரலாக ஒலிக்கும் என்பதாலேயே இவரை காரைக்குடியிலிருந்து நாங்கள் அனுப்பி வைக்கலாம் என எண்ணுகிறோம் என்ற கருத்து ஓங்கி ஒலிக்கிறது. அடுத்த நிலையில் மரியாதைக்குரிய சகோதரர் தேர்பூகி பாண்டி அவர்கள் இருக்கிறார். இந்த களத்தில் இருவருக்குமே ஆன போட்டியாகத்தான் தென்படுகிறது. ஒன்று தேர்பூகி பாண்டி, மற்றொன்று சீமா. இவர்களுக்கான போட்டியாக மட்டும்தான் மக்களின் மனதில் இருக்கிறது என்பதை நம் அலசி ஆராய முடிகிறது. இருந்தாலும் அதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் பிரபு அவர்களும் மாங்குடி அவர்களும் சளைத்தவர்கள் அல்ல. அவர்களும் களத்தில் முந்தும் நிலைக்கு உருவாக நேரிடும். ஆகவே காரைக்குடி களம் 4 முனை போட்டி என்றாலும் இருவருக்குமான போட்டியாகத்தான் இருக்குமே தவிர 4 முனை போட்டியாக இருக்காது என்பது தெளிவாக தெரிகிறது. ஒன்று அண்ணன் தேர்பூகி பாண்டி அவர்கள் வெல்ல முடியும் அல்லது சீமான் வெல்ல முடியும் என்கின்ற நிலை மட்டுமே காணப்படுகிறது. வணக்கம்.